வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் கல்கி அவர்கள் எழுதிய பித்தளை ஒட்டியானம் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தங்கம்மாள் நடுநிசையில் திடுக்கென்று கண் விழித்து கொண்டாள். கதவு திறக்கும் ஓசையை போல் கேட்டது. படுத்தபடியே நிமிர்ந்து பார்த்தாள். சௌந்தரம் கதவை திறந்து கொண்டிருந்தான். வெளியே சென்று மெதுவாய் கதவை சாத்தினான். மாடிப்படிகளில் அவன் இறங்கி செல்லும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் கீழே ஆபீஸ் அறையை திறந்தான். உள்ளே போய் விளக்கு போட்டு கொண்டான். தங்கத்துக்கு இருதயம் பதைத்து கொண்டிருந்தது. இந்த பாதி நிசையில் இவர் எங்கே எதற்காக இறங்கி போகிறார்? ஆபீஸ் அறையில் இப்போது என்ன செய்கிறார்? இவ்வளவு ரகசியம் என்ன? தான் எழுந்திருக்க கூடாது என்பதற்காகத்தானே ஓசைப்படாமல் அவ்வளவு ஜாக்கிரதையாய் கதவை திறந்து கொண்டு நிதானமாய் நடந்து போனார். இதெல்லாம் எதற்காக? தன்னிடம் எண்ணத்தை ஒழிப்பதற்கு முயல்கிறார். சென்ற 5-6 நாட்களாகவே சௌந்தரம் ஒரு மாதிரியாய் இருப்பது பற்றி தங்கத்தின் உள்ளம் ரொம்பவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது. அவர் பழைய மனுஷராகவே இல்லை, அடியோடு மாறி போய்விட்டார். எப்போதும் சிரிப்பும் விளையாட்டுமாய் இருப்பவருடைய முகத்தில் 5-6 நாளாய் மலர்ச்சி என்பதையே காணவில்லை. சுய ஞாபகமே கிடையாது. என்ன சாப்பிடுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பது கூட நினைவிருப்பதில்லை. ராத்திரியில் சரியாக தூங்குவதும் இல்லை. பொருளுகிறார், பிதற்றுகிறார். தூங்கும்போது உடம்பு திடீரென நடுங்குகிறது. கேட்டால் சொல்ல மாட்டேன் என்கிறார். ஒன்றுமே இல்லை என்று சாதிக்கிறார். பொய் பொய் பொய். ஒன்றுமே இல்லாததற்கா இவ்வளவு கவலை, குழப்பம், இவ்வளவு மெய் மறதி? என்னவோ சமாச்சாரம் இருக்கிறது, சந்தேகமே இல்லை. அது என்னவாயிருக்கும்? தங்கம் போன மாதத்தில் பார்த்திருந்த ஒரு தமிழ் டாக்கி ஞாபகம் வந்தது. அதில் கதாநாயகன் ஒரு தாசியின் மோக வலையில் வீழ்ந்து விடுகிறான். அது முதல் அவனுடைய நடை உடை பாவனைகளில் மாறுதல் ஏற்பட்டு விடுகிறது. அடிக்கடி மெய் மறதி உண்டாகிறது. மனைவியிடம் ஒன்றும் இல்லை என்றுதான் அவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி ஏதாவது இருக்குமோ என்ற தங்கம் ஒரு நிமிஷம் எண்ணிய போது அவளுக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது. சிச்சி, ஒரு நாளும் இராது. 10 நாளைக்கு முன்புதானே அவர் என்னிடம் வைத்திருக்கும் அளவில்லாத அன்பை ருசுப்படுத்தினார். தங்க ஒடியானம் போட்டுக்கொள்ள எனக்கு என்ன யோக்தை இருக்கிறது? இத்தனை நாளும் எனக்கு தெரியாமல் பணம் சேர்த்து வைத்திருந்து பிறந்த நாள் பரிசாக அளித்தாரே என்று எண்ணி ஒரு நாளும் அவர் தனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று தீர்மானித்தாள். ஆனால் வேறு என்னவாக இருக்கும்? ஆபீஸ் அறையில் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்க அவளுக்கு ஆவல் உண்டாயிற்று. எப்படியும் இன்று ராத்திரி உண்மையை தெரிந்து கொண்டு விட வேண்டும். மனதில் இந்த பாரத்துடன் இனிமேல் தூங்க முடியாது. தங்கம் எழுந்திருந்தாள். அடிமேல் அடி வைத்து கீழே இறங்கி சென்றாள். ஜன்னல் வழியாக ஆபீஸ் அறைக்குள் பார்த்தாள். சௌந்தரம் மேஜை மேல் காகிதம் வைத்து கொண்டு ஏதோ எழுதி கொண்டிருந்தான். சற்று நேரம் தங்கம் சும்மா நின்று பார்த்து கொண்டிருந்தாள். சௌந்தரம் எழுதி முடித்துவிட்டு தலையை நிமிர்ந்தான். அவனுடைய கண்களில் நீர் துளிகள் ததும்பின. தங்கத்துக்கு கதி கலங்கிற்று. ஒன்றும் செய்ய தோன்றாமல் பிரம்மை பிடித்தவள் போல நின்றாள். சௌந்தரம் ஒரு கவர் எடுத்து அதன் மீது விலாசம் எழுதினான். பிறகு அதை ஒட்டுவதற்காக பிசின் கொட்டாங்கச்சியை எடுத்தான். பிசினில் தண்ணீரே விடாமல் காய்ந்து போயிருந்தது. கொட்டாங்கச்சியை கையில் எடுத்துக்கொண்டு தண்ணீருக்காக சமையல் அறைக்கு சென்றான். போகும்போது வெளியில் ஜன்னல் கதவுக்கு பின்னால் நின்ற தங்கத்தை அவன் பார்க்கவில்லை. அவன் சமையல் அறைக்குள் நுழைந்ததும் தங்கம் மின்னல் வேகத்தில் ஆபீஸ் அறைக்குள் சென்றாள். மேஜை மேல் கிடந்த உரையை எடுத்து பார்த்தாள். அதன் மேல் இவள் பெயர்தான் எழுதியிருந்தது. பதைப்புடன் கடிதத்தை உரையிலிருந்து எடுத்து படிக்க தொடங்கினாள். தங்கத்துக்கு அநேக ஆசிர்வாதம். உனக்கு இந்த கடிதம் மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நீ இதை படிக்கும்போது நான் வெகு தூரம் போய்விடுவேன். உன்னை பிரியும்படியான காரணம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய விபத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டேன். நான் இங்கிருந்தால் உன் மனது ரொம்பவும் கஷ்டமடையும்.
ஆகையால் தான் போகிறேன். நீ உன் தாயார் வீட்டுக்கு சென்று சௌக்கியமாயிரு. உன் பேரில் எனக்கு ஒரு கோபமும் இல்லை. கடவுள் கிருபை இருந்தால் மறுபடியும் சந்திப்போம். என்னை பற்றி ஏதாவது அபவாதம் என்று கேள்விப்பட்டால் உன் பேரில் நான் வைத்த பிரியத்தினால் தான் செய்தேன் என்று நீயே தெரிந்து கொள்வாய். இப்படிக்கே உன்னை ஒரு நாளும் மறவாத சவுந்தரராஜன். மேற்படி கடிதத்தை தங்கம் ஒரு தரம் 2 தரம் படித்தாள். அவளுடைய தலை சுழன்றது. கீழே விழுந்து விடாமல் மேஜையை பிடித்து கொண்டாள். இதற்குள் சமையல் அறைக்கு சென்றிருந்த சவுந்தரம் திரும்பி வந்தான். தங்கம் கையில் கடிதத்துடன் நிற்பதைக் கண்டு அவன் திடுக்கிட்டு நின்றான். பிரம்மை கொண்டவள் போல் நின்ற தங்கத்துக்கு பளிச்சென்று உயிர் வந்தது. அவள் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வந்து அந்த அறையின் கதவை சாத்தினாள். சாத்திய கதவின் மேல் சாய்ந்து கொண்டு, எங்கே நீங்கள் போவதை பார்க்கலாம் என்று சொல்லும் பாவனையில் நின்றாள். அவள் கடிதத்தை படித்து விட்டாள் என்பதை சவுந்தரம் தெரிந்து கொண்டான். தட்டு தடுமாறி, தங்கம், நான் சொல்கிறதை கேள் என்று ஆரம்பித்தான். கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன் என்று அலறினாள் தங்கம். உடனே கோவென்று அழத் தொடங்கினாள். விம்மலுக்கு இடையிடையே, என்னை நிர்கதியாய் விட்டு போக பார்த்தீர்களே, நீங்கள் போய் நான் சௌக்கியமாய் இருக்க வேணுமா என்பது போன்ற ஆத்திரமான சொற்கள் உளறிக்கொண்டு அவள் வாயிலிருந்து வெளிவந்தன. சவுந்தரராஜனுக்கு குபேரா பேங்கையில் குமாஸ்தா வேலை. பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்திலிருந்து ரொம்ப யோகியன் என்ற பெயர் வாங்கினவன். அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்த உபாத்தியாயர்கள் எல்லோரும் அவனுடைய கல்வி திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் விட அவனுடைய நற்குணத்தையே அதிகமாக சிலாகித்திருந்தார்கள். உண்மையிலேயே அவன் தெய்வ நம்பிக்கை உள்ள பிள்ளை. பாவ புண்ணியத்துக்கு அஞ்சியவன். அப்படிப்பட்டவன் அவன் வேலை செய்த பேங்கியின் பணத்தில் 1500 ரூபாய் திருடினான் என்று சொன்னால் அவனை அறிந்தவர்கள் யாரும் அதை நம்பவே மாட்டார்கள். ஒரு நாளும் இராது என்றுதான் சொல்வார்கள். ஆனாலும் அத்தகைய நம்பத்தகாத காரியத்தை அவன் செய்துதான் இருந்தான். அப்படி அவன் செய்ததற்கு காரணம் கடிதத்தில் அவன் எழுதியிருந்தது போல தங்கத்தின் பேரில் அவன் வைத்திருந்த அளவில்லாத பிரியமேயாகும். தங்கம் டெபுட்டி கலெக்டர் சதாசிவையரின் பெண். சதாசிவையர் உயிரோடு இருந்து உத்தியோகமும் பார்த்திருந்தாரானால் தங்கத்துக்கும் சவுந்தரத்துக்கும் கல்யாணமே ஆகியிருக்காது. அவர் தம்முடைய மூத்த பெண்கள் இருவரையும் பெரிய இடத்தில் கொடுத்தது போல தங்கத்தையும் கொடுத்திருப்பார். ஒரு ICS, ஒரு FCS அல்லது கேவலம் ஒரு MBBSக்காவது தங்கம் வாழ்க்கைப்பட்டிருப்பாள். ஆனால் தங்கத்துக்கு அவ்வளவு பாக்கியம் கிட்டவில்லை. யமன் திடீரென்று ஒரு நாள் வந்து, டெபுட்டி கலெக்டர் ஆச்சே என்று கூட பார்க்காமல் சதாசிவையரை கொண்டு போனான். அவர் மாரடைப்பினால் இறந்து போனதாக ஜனங்கள் சொன்னார்கள். போனவர் நிறைய பணமாவது வைத்து விட்டு போனாரா? பெரிய தொகைக்கு இன்சூரன்ஸ் ஆவது செய்திருந்தாரா? ஒன்றுமில்லை. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் தங்களுடைய பிரச்சாரத்துக்கு அனுகூலமாக அவருடைய பெயரை உபயோகிக்கும்படியாக குடும்பத்தை விட்டுவிட்டு போனார். டெபுட்டி கலெக்டர் சதாசிவையரை பாருங்கள். இப்படித்தான் இன்சூரன்ஸில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாளைக்கு கண்ணை மூடினார். தோ அவருடைய பெண்டாட்டி பிள்ளைகள் திண்டாடுவார்கள் என்று இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் சொல்வது சர்வ சகஜமாயிற்று. தங்கத்துக்கும் சவுந்தரத்துக்கும் முடிச்சு போட்டிருந்தபடியால் சதாசிவையர் அப்படி இறந்து போனாரோ என்னமோ, அது யாருக்கு தெரியும். சில பேர்கள் பெரிய இடமாக இளையாளாய் பார்த்து தங்கத்தை கொடுத்து விடலாம் என்று யோசனை சொன்னார்கள். அதற்கு தங்கத்தின் தாயார் சம்மதிக்கவில்லை. 2 பெண்களை பணக்கார இடத்தில் கொடுத்து அனுபவம் பெற்றிருந்த அந்த அம்மாள், வேண்டவே வேண்டாம், ஏழையாய் இருந்தால் இருக்கட்டும், நல்ல பிள்ளையாய் கண்ணுக்கும் சுமாராய் இருந்தால் போதும், தங்கத்துக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பணம் காசெல்லாம் தானே வந்து விடுகிறது என்றாள். சதாசிவையருக்கு தன்னை கல்யாணம் செய்து கொண்ட பிறகுதான் அதிர்ஷ்டம் அடித்தது. பெரிய உத்தியோகம் ஆயிற்று என்று அந்த நாளில் எல்லோரும் சொன்னதை நினைத்து கொண்டு தங்கத்தின் தாயார் அவ்விதம் சொன்னாள். தங்கத்தின் தமக்கைமார்களில் ஒருத்தி ICSக்கும் இன்னொருத்தி பெரிய வருமானமுள்ள வக்கீலுக்கும் வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் தங்கத்தை அவ்வளவு சின்ன இடத்தில் கொடுப்பதில் திருப்தி இல்லை.
தங்களுடைய கௌரவத்துக்கு அது குறைவு என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் பணம் கொடுத்து ஒத்தாசை செய்யவும் தயாரா இல்லை. அம்மாவிடம் மட்டும் தங்கைக்கு பரிந்தவர்கள் போல பேசினார்கள். தாயாரோ, நான் என்னடி அம்மா செய்வேன்? 3 பிள்ளைகளை படிக்க வைத்தாக வேண்டும். கையில் இருக்கிற அற்ப சொத்தையும் தொலைத்து விட்டால் அப்புறம் என்ன கதியாகிறது? ஏதோ நீங்கள் 2 பேரும் பெரிய இடத்தில் வாழ்க்கைப்பட்டு ஒசத்தியாயிருக்கிறது போதும். அவளுக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் தானே பணங்காசெல்லாம் வருகிறது என்று சமாதானம் சொன்னாள். கடைசியில் சவுந்தரத்துக்கும் தங்கத்துக்கும் நல்ல சுப லக்கினத்தில் கல்யாணம் ஆயிற்று. தாயாரின் வாக்கு பலிக்கும் போலவே இருந்தது. பெண் அதிர்ஷ்டசாலியாக காணப்பட்டாள். கல்யாணமானதும் பையனுக்கு பேங்கில் உத்தியோகம் ஆயிற்று. சம்பளம் 2 வருஷத்தில் உயர்ந்து 60 ரூபாய்க்கு வந்தது. இதுவரையில் உண்டு குடியிருந்ததில் தங்கத்துக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அரை வயிற்று சாப்பாடு கிடைத்தாலும் போதும், தனி வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து 25 ரூபாய்க்கு ஒரு சின்ன வீடு எடுத்துக்கொண்டு அதில் குடித்தனம் செய்தார்கள். அவர்களுடன் மைத்துனன் ஒருவனும் இருந்து படித்து கொண்டிருந்தான். அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமயமாக இருந்தது. ஒரு குறைவும் இருக்கவில்லை. தங்கத்தின் தாயார் அவர்களை வந்து பார்த்துவிட்டு போன போதெல்லாம், பணக்கார இடத்தில் கொடுத்த பெண்களை விட என் தங்கம்தான் சந்தோஷமாயிருக்கிறாள் என்று பெருமையுடன் சொல்லிக் கொண்டிருந்தாள். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு பித்தளை ஒட்டியானம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையையே குலைந்து போகும்படியான பெரும் விபத்துக்கு காரணமாயிற்று. ஒரு நாள் சவுந்தரம் ஆபீஸில் இருந்து வீடு திரும்பிய போது தங்கம் இடுப்பில் பளபளவென்று ஜொலித்த ஒட்டியானம் தரித்து கொண்டிருந்தாள். பலே, ரொம்ப ஜோரா இருக்கிறதே என்றான் சவுந்தரம். 1200 ரூபாய்தான் விலை, வாங்கி தருகிறீர்களா என்று தங்கம் கேட்டாள். உன் பிறந்தகத்துக்கு எழுதினால் உடனே தந்தி மணியாடர் கதறி கொண்டு வருகிறது என்றான் சவுந்தரம். இம்மாதிரி சிறிது நேரம் வேடிக்கை பேச்சு நடந்த பிறகு அந்த பித்தளை ஒட்டியானத்தின் விலை 7 ரூபாய் என்றும் 2 வருஷத்துக்கு மிருகு கேரண்டி என்றும் அடுத்த வீட்டு அம்மாள் வாங்க இருந்ததை பார்த்து தானும் ஒன்று வாங்கி கொண்டிருப்பதாகவும் தங்கம் தெரிவித்தாள். கொஞ்ச நாளைக்கெல்லாம் தங்கத்தின் மூத்த தமக்கை மிஸ் கமலா ராமச்சந்திரனின் வீட்டில் அவளுடைய 3ஆம் குழந்தைக்கு ஆண்டு நிறைவு கல்யாணம் நடந்தது. அதற்கு தங்கமும் சவுந்தரமும் போயிருந்தார்கள். தங்கம் அந்த 7 ரூபாய் பித்தளை ஒட்டியானத்தை போட்டுக்கொண்டு கிளம்பிய போது சவுந்தரத்துக்கு அவ்வளவு திருப்தி இல்லை. இது என்னத்துக்கு என்று கேட்டான். பித்தளை ஒட்டியானம் என்று ஜாதியை விட்டு தள்ளி விடுவார்களோ? அப்படி தள்ளினால் தள்ளி கொண்டு போகட்டும் என்றாள் தங்கம். நன்றாயிருக்கிறது, நீயேதான் 10 மாத்து தங்கமாயிற்றே, உன்னை உருக்கினால் 100 ஒட்டியானம் செய்யலாமே என்றான் சவுந்தரம். நானே தங்கம், அதிலும் அழகை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கென்ன குறைச்சல் என்றாள் தங்கம். இந்த குதூகலம் எல்லாம் கல்யாண வீட்டிற்கு போகும் வரையில்தான் இருந்தது. அங்கே சென்று சற்று நேரம் ஆனதும் தங்கம் தன்னுடைய ஒட்டியானம் மற்றவர்களின் கவனத்தை கவர்ந்திருப்பதை கண்டாள். ஸ்திரீகள் ஒவ்வொருக்கொருவர் அந்த ஒட்டியானத்தை சுட்டி காட்டி பேசிக்கொண்டார்கள். இதுதான் இப்போ புதுசா வந்திருக்காம், 9 ரூபாயாம் என்றாள் ஒருத்தி. இல்ல இல்ல, 7 ரூபாதான் என்றாள் இன்னொருத்தி. இவ்வளவு சுலபமாய் இருக்கும்போது என்னத்துக்காக 1000ம் 1500ம் கொடுத்து வாங்க வேண்டும் என்றாள் வேறொரு ஸ்திரீ. 10 நாளைக்கெல்லாம் பல்லை இழித்து விடுமே, அப்ப என்ன பண்ணுகிறது என்றாள் மற்றொருத்தி. இந்த பேச்செல்லாம் தங்கத்தின் காதில் நாராசமாக வந்து விழுந்தன. அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் தேகமெல்லாம் ஒரே வைரமாய் வைத்து இழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு 10 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்வதற்கு போதுமான வைரம் அவர்கள் மேல் இருந்தது. பாவம், இவர்களுக்கு மத்தியில் பித்தளை ஒட்டியானம் போட்டுக்கொண்டு வந்த தங்கம் அவமானத்தினால் மனம் குன்றி நின்றாள். கொஞ்சம் கூட அவளுக்கு உற்சாகம் ஏற்படவில்லை. எப்போது வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் என்று தவித்து கொண்டிருந்தாள். கடைசியில் வீட்டுக்கு கிளம்பும் நேரம் வந்தது. வாசலில் குதிரை வண்டியில் அவள் ஏற தயாராய் இருந்தபோது கையில் பட்சண பொட்டணத்துடன் அவளுடைய தமக்கை வந்தாள். தங்கத்தின் காதோடு ரகசியமாய், ஏண்டி அசடி, இந்த பித்தளை ஒட்டியானத்தை ஏன் போட்டுக்கொண்டு வந்தாய்? ஆசையாய் இருந்தால் என்னை கேட்டால் நான் கொஞ்ச நாழி போட்டுக்கொள்ள கொடுக்க மாட்டேனா? இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் செய்யாதே,
அற்பம் என்று எண்ணிக்கொள்ளப் போகிறார்கள் என்று சொன்னாள். இதையெல்லாம் ரகசியமாய் சொல்வதாக அவள் எண்ணியிருந்த போதிலும் ஏற்கனவே வண்டிக்குள் ஏறியிருந்த சௌந்தரத்தின் காதில் அவ்வளவும் ஸ்பஷ்டமாக விழுந்தது. வீடு போய் சேரும் வரையில் தங்கமும் சௌந்தரமும் பேசவே இல்லை. தங்கம் பொங்கிக் கொண்டு வந்த அழுகையை வெகு சிரமப்பட்டு அடக்கி கொண்டிருந்தாள். வண்டியிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் போனாளோ இல்லையோ, ஒட்டியானத்தை கழட்டி எறிந்துவிட்டு விசித்து அழ ஆரம்பித்தாள். வண்டிக்காரனுக்கு சத்தம் கொடுத்துவிட்டு உள்ளே வந்த சௌந்தரம் அவள் விசிப்பதை பார்த்துவிட்டு, இந்த சனியின் பிடித்த ஒட்டியானம் என்னத்திற்கு? அந்த தரித்திரங்கள் ஏதாவது நினைத்து கொள்ளும் என்று அப்போதே சொன்னேனே இல்லையோ? கேட்காமல் போட்டு கொண்டு வந்தாய். இப்போது அழுது என்ன பிரயோஜனம் என்றான். இதை கேட்ட தங்கம் விம்மிக் கொண்டே, எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தால் இப்படி அவர்களிடம் பேச்சு கேட்கும்படி விட்டிருப்பாரா? இவர்களைப் போல நானும் தங்க ஒட்டியானம் பூட்டி கொண்டிருக்க மாட்டேனா என்று சொல்லிவிட்டு கோவென்று கதறி அழ ஆரம்பித்தாள். அவளுடைய சொல்லும் அழுகையும் சௌந்தரத்தின் நெஞ்சை பிளப்பது போலிருந்தன. நம்மை கல்யாணம் செய்து கொண்டதால் தானே இவளுக்கு இந்த கதி நேர்ந்தது. இவளுக்கு ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுக்க நமக்கு சக்தி இல்லையே என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தை பெரும் வேதனையில் ஆழ்த்தியது. ஆமாம், உங்க அப்பா இருந்திருந்தால் உன்னையும் பணக்கார இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்திருப்பார். இந்த ஏழையை கட்டிக்கொண்டு திண்டாடும் கதி உனக்கு நேர்ந்திராது என்றான். இப்படி சொன்னானோ இல்லையோ, தங்கத்தின் அழுகை பளிச்சென்று நின்றது. அவள் ஓடி வந்து சௌந்தரத்தின் கழுத்தை கட்டிக்கொண்டு, உங்களுடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும், நகையும் வேண்டாம், நட்டும் வேண்டாம் என்றாள். அந்த நிமிஷத்தில் சௌந்தரம் தன் மனதிற்குள்ளே, எப்படியாவது இவளுக்கு தங்க ஒட்டியானம் பண்ணி கொடுத்துவிட்டு மறு காரியம் பார்க்க வேணும், இல்லாவிட்டால் நான் மனுஷனே இல்லை என்று தீர்மானம் செய்து கொண்டான். கொஞ்ச நாளாக குபேரா பேங்கியை பற்றி ஊரில் வதந்திகள் உலாவிக் கொண்டிருந்தன. அந்த பேங்கில் பணம் போட்டிருந்தவர்கள் அவசரமாக பணத்தை வாபஸ் வாங்கி கொண்டிருந்தார்கள். இந்த நெருக்கடியில் தினந்தோறும் மேனேஜிங் டைரக்டரே பேங்குக்கு வந்து காரியங்களை நேரில் நடத்தி கொண்டு வந்தார். ஒன்றும் பயம் இல்லை, இம்மாதிரி நெருக்கடி இதற்கு முன்பும் நமது பேங்கிற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சமாளித்தது போல் இதையும் சமாளித்துக் கொள்வோம் என்று அவர் பேங்கின் சிப்பந்திகளுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டு வந்தார். பேங்கின் மேல் நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துவதற்காக மேனேஜிங் டைரக்டர் பணம் போட்டிருந்தவர்கள் பணத்தை கேட்டவுடனே கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தார். பிக்சட் டெபாசிட்டுகளை நியாயப்படி கொடுக்க வேண்டியதில்லை, ஆனாலும் அநேகம் பேருக்கு பிக்சட் டெபாசிட்களையும் திருப்பி கொடுத்து வந்தார். இது மட்டுமல்ல, சில பேருக்கு ஓவர் டிராஃப்ட் தாராளமாய் அனுமதித்து வந்தார். சில பேருக்கு புதிய கடன்கள் கூட சாங்ஷன் செய்தார். இப்படியெல்லாம் செய்தால் பேங்கியை பற்றி ஜனங்களின் சந்தேகங்கள் தீர்ந்து மறுபடியும் அவர்கள் பணம் போட ஆரம்பிப்பார்கள் என்பது அவர் அபிப்பிராயம் என தெரிந்தது. இவ்விதம் குபேரா பேங்கி சம்பந்தமாக ஊரில் பரபரப்பு ஏற்பட்டிருந்த நிலைமையில்தான் ஒரு நாள் சாயங்காலம் சௌந்தரம் வெகு குதூகலமாக வீட்டுக்கு வந்தான். தங்கம், இன்றைக்கு உனக்கு பிறந்த நாள் ஆயிற்றே, கடை தெருவுக்கு போகலாம், வருகிறாயா என்று கேட்டான். கடை தெருவுக்கு போய் பிறந்த நாள் பரிசு என்ன வாங்கி தரப்போகிறீர்கள்? வைரத்தோடும் தங்க ஒட்டியானமும் வாங்கி தரப்போகிறீர்களா என்று கேட்டாள் தங்கம். ஆமாம் என்றான் சௌந்தரம். பரிகாசம் பண்ணாதீர்கள், அப்படியொன்றும் நான் நகை ஆசை பிடித்து கிடக்கவில்லை என்றாள் தங்கம். உனக்கு ஆசை இல்லாதபடியினால்தான் நான் பண்ணி கொடுக்க போகிறேன் என்று சௌந்தரம் சொல்லி சட்டை பையில் இருந்து ஒரு கட்டு 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து போட்டான். ஒரு நிமிஷம் தங்கம் அப்படியே ஸ்தம்பமாய் நின்று விட்டாள். பிறகு அந்த நோட்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு எண்ணினாள். 15 நோட்டு இருந்தது. 1500 ரூபாய். ஏது இந்த பணம்? நிஜமாகவே நகை வாங்க போகிறீர்களா என்ற தங்கம் நான் தழுத்தழுக்க கேட்டாள். ஆமாண்டி அசடே, உன்னை ஏமாற்றுவேனா? மாதம் கொஞ்சமாக சம்பளத்தில் மீத்து பேங்கில் போட்டு கொண்டு வந்தேன். 2000 ரூபாய் ஆனதும் உனக்கு சொல்ல வேணும் என்றிருந்தேன். அதுவரையில் பொறுமை இல்லை. இன்றைக்கு உன் பிறந்த நாளாய் இருக்கிறதே என்று கொண்டு வந்து விட்டேன். கிளம்பு, போகலாம் என்றான் சௌந்தரம். 10 நாளைக்குள் தங்கம் 2வது தடவையாக சௌந்தரத்தின் கழுத்தை கட்டிக்கொண்டு கண்ணீர் பெருக்கினாள்.
இந்த தடவை அவள் கண்ணில் பெருகியது ஆனந்த கண்ணீர் என்று சொல்ல வேண்டியது இல்லை அல்லவா? 2 பேரும் கடை தெருவுக்கு போய் பல கடைகளில் பார்த்து தங்க ஒட்டியாணம் ஒன்று 1100 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வைரத்தோடு செய்வதற்கும் ஆர்டர் கொடுத்துவிட்டு வந்தார்கள். அந்த 2-3 தினங்கள் சௌந்தரம் சந்தோஷமாய் இருந்ததைப் போல அவனுடைய வாழ்நாளில் வேறெந்த நாளிலும் இருந்ததில்லை. தங்கத்தின் இடுப்பில் தங்க ஒட்டியாணத்தை பார்த்து பார்த்து அவன் மகிழ்ந்தான். தங்கத்தின் முக மலர்ச்சியை கண்டு அவன் உள்ளம் பூரித்தான். காரியம் எவ்வளவு சுலபமாக முடிந்துவிட்டது என்பதை நினைக்கும் போது அவனுக்கே ஆச்சரியமாயிருந்தது. நல்ல வேளை அவ்வளவு மனோதைரியம் தனக்கு இருந்ததே என்று எண்ணி எண்ணி பெருமையடைந்தான். அந்த ஒரு நிமிஷம் தப்ப விட்டிருந்தால் போனதுதான். சம்பளத்தில் பணம் மீத்து எந்த காலத்தில் தங்க ஒட்டியாணம் செய்து கொடுத்திருக்க முடியும்? மாதம் 10 ரூபாய் பல்லை கடித்து கொண்டு மீத்து வந்தாலும் வருஷத்துக்கு 120 ரூபாய் தான் சேரும். 1500 ரூபாய் சேருவதற்கு 12 வருஷம் ஒரு மாமாங்கம் ஆகிவிடும். சிவசிவா, அதற்குள்ளே எந்த ராஜா எந்த பட்டணம் போய்விடுவானோ யார் கண்டது? அதிலும் 2 குழந்தை குட்டிகளும் உண்டாகிவிட்டால் அப்புறம் தங்கம் அவளுடைய வாழ்நாளில் பித்தளை ஒட்டியானத்துடனேயே திருப்தி அடைந்திருக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு சமயம் விஷயம் ஒருவேளை வெளியாகிவிட்டால் என்ற நினைவு வந்து அவனை திடுக்கிட செய்தது. ஆனால் அந்த நினைவுக்கு அவன் அதிகம் இடம் கொடுக்கவில்லை. விஷயம் வெளியாவதற்கு வழியே கிடையாது. அன்று நடந்தது எல்லாவற்றையும் அவன் ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தான். பகல் 12 மணிக்கு பணம் வாங்க வந்தவர்களின் கூட்டம் பேங்கில் அசாத்தியமாயிருந்தது. சௌந்தரத்தின் பெட்டியில் இருந்த பணம் எல்லாம் ஆகிவிட்டது. இன்னும் 5 நிமிஷம் போனால் கேட்பவர்களுக்கு கையை விரிக்க வேண்டியதுதான். இந்த சமயத்தில் மேனேஜிங் டைரக்டரின் அறையில் இருந்து ரிசர்வ் பேங்கில் இருந்து பணம் வந்து விட்டது. ஒவ்வொரு குமாஸ்தாவாக வந்து பணம் வாங்கி கொண்டு போக வேண்டியது என்று தகவல் வந்தது. சௌந்தரத்தின் முறை வந்தபோது அவனும் பணத்துக்காக போனான். 100 ரூபாய், 50 ரூபாய், 10, 5 ரூபாய் நோட்டுகளாக 5000 ரூபாய் அவன் எண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. அவன் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த போது டெலிபோனில் மணி அடிக்கவே மேனேஜிங் டைரக்டர் டெலிபோன் குழாயை எடுத்து பேசத் தொடங்கினார். யார் என்ன சொன்னார்களோ தெரியாது. மேனேஜிங் டைரக்டர் ராவ் சாஹிப். சகஸ்ரநாமத்தின் முகம் கவலையால் வாடியது. அந்த சமயத்தில், அதாவது சகஸ்ரநாமம் டெலிபோனில் கவனமாயிருந்த போது சௌந்தரம் அதிகப்படியாக 2 கட்டுகளை எடுத்து போட்டு கொண்டான். பிறகு 5000 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுவிட்டு கீழே பணம் வாங்க வந்தவர்கள் காத்து கொண்டிருந்தபடியால் அவசரமாக இறங்கி சென்றான். மாடிப்படி இறங்கும் போதே அந்த அதிகப்படி நோட்டுகள் அவனுடைய பெரிய கோட்டு பைகளில் சென்று விட்டன. கோட்டுப்பை பெரியதாயிருப்பது சில சமயத்தில் எவ்வளவு சௌகரியமாயிருக்கிறது. அன்று மாலை பேங்கி சாத்தும் நேரம் வரையில் சமுத்திரத்துக்கு திக்கு திக்கென்று அடித்து கொண்டிருந்தது. யாரிடமாவது அதிகப்படி பணம் இருக்கிறதா என்று மேனேஜிங் டைரக்டர் கேட்டு அனுப்பினால் உடனே பையில் இருந்த நோட்டுகளை பெட்டியில் போட்டுவிட்டு ஆமாம் அதிகம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு விட அவன் தயாராயிருந்தான். சோதனை கீதனை என்று பேச்சு ஏற்பட்டாலும் அப்படி செய்வதற்கு அவன் சித்தமாயிருந்தான். ஆனால் தங்கத்திற்கு அதிர்ஷ்டம் இருக்கும்போது அப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது? கேள்வி முறையே ஏற்படவில்லை. மறுநாளும் அதற்கடுத்த நாளும் பேங்கில் ஏதாவது கசமுசா ஏற்படுகிறதா என்று ஆவலுடன் கவனித்தான். ஒன்றுமே கிடையாது. கிணற்றிலே கல்லை போட்டது போல் இருந்தது. பணம் கேட்பவர்களின் கூட்டம் கூட குறைந்து போயிற்று. கேட்பவர்களுக்கெல்லாம் வட்டியின்றி பணம் கொடுத்து வந்ததிலிருந்து ஜனங்களுக்கு பேங்கில் நம்பிக்கை வந்துவிட்டதாக தோன்றியது. சிலர் வாங்கிய பணத்தை திருப்பி போடுவதற்கு கூட வந்தார்கள். சௌந்தரத்தின் மனம் நிம்மதியடைந்தது. அந்த நிம்மதியின் மத்தியில் ஒரு வினோத குறையும் உண்டாயிற்று. எடுத்ததுதான் எடுத்தோம், இன்னும் 2 கட்டு சேர்த்து எடுத்திருக்க கூடாதா என்று விசாரப்பட்டான். தங்கத்துக்கு ஒட்டியாணமும் வைரத்தோடும் வாங்கி கொடுத்த பிறகு கையிலும் ஒரு 1000 ரூபாய் மிச்சம் இருந்தால் வருங்காலத்தில் ஆபத்து சம்பத்துக்கு உதவும் அல்லவா? மறுபடியும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் தன் வாழ்நாளில் எங்கே வரப்போகிறது?
குபேரா பேங்குக்கு எதிர்ப்புறத்தில் இருந்த பெரிய கட்டிடத்தில் ஒரு பிரசித்தமான ஹோட்டல் இருந்தது. இந்த நவ நாகரிக ஹோட்டலில் சாப்பாடு போட்டதுடன் தங்குவதற்கு இடமும் கொடுத்தார்கள். மேல் மாடியில் இருந்த சிறு சிறு அறைகள் தினசரியிலும் மாதவாரியிலும் வாடகைக்கு விடப்பட்டன. அந்த மேல் மாடி அறைகளையும் தாழ்வாரத்தையும் சவுந்தரம் வேலை செய்யும் கவுண்டரில் இருந்து நன்றாய் பார்க்கலாம். பேங்கையில் அதிக கூட்டம் இல்லாத போது சவுந்தரம் அந்த ஹோட்டல் அறைகளுக்கு அன்றாடம் புதிதாக வரும் மனிதர்களை பார்த்தும் அவர்களுடைய நடை உடை பாவனைகளை கவனித்தும் பொழுது போக்குவது வழக்கம். அருகில் உள்ள மற்ற பேங்கே குமாஸ்தாக்களிடம், அவனுடைய ஹிட்லர் மீசையை பார், இவன் யாழ்ப்பாணத்து மனிதன் போலிருக்கிறது. அடே அப்பா, எவ்வளவு உயரம்! நம்முடைய புது கவர்னரை விட உயரமாயிருப்பான் போலிருக்கிறதே என்றெல்லாம் வம்பு பேசி சந்தோஷப்படுவதுண்டு. தங்க ஒட்டியானம் வாங்கி கொடுத்த 4ஆம் நாள் சவுந்தரம் வழக்கம் போல் அந்த மாடி அறைகளின் பக்கம் பார்த்தான். அந்த அறைகளில் ஒன்றில் கையில் புத்தகத்துடன் உட்கார்ந்திருந்த ஓர் ஆசாமி தன்னையே கவனித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் சவுந்தரத்துக்கு துணுக்கென்றது. அந்த முகம் எங்கேயோ பார்த்த முகமாய் தோன்றியபடியால் அவனுடைய துணுக்கம் அதிகமாயிற்று. அப்புறம் இன்னும் சில தடவை சவுந்தரம் அந்த பக்கம் நோக்கினான். ஒவ்வொரு சமயம் அந்த ஆசாமி நேரடியாக இவனை பார்ப்பது போலவும், இன்னும் சில சமயம் புத்தகத்தில் கவனமாய் இருப்பதாக பாசாங்கு செய்து கொண்டு கடை கண்ணால் இவனை பார்ப்பது போலவும் தோன்றியது. சவுந்தரத்துக்கு இன்னதென்று சொல்வதற்கில்லாத பயம் உண்டாயிற்று. இவன் யார்? இந்த முகத்தை எங்கோ பார்த்திருக்கிறோம் என்று யோசனை செய்தான். பளிச்சென்று ஞாபகம் வந்தது. உடனே அவனுக்கு கதி கலங்கிற்று. ஆம், சவுந்தரத்தின் மைத்துனி குழந்தை ஆண்டு நிறைவு கல்யாணத்திற்கு இந்த ஆசாமி வந்திருந்தான். அவனை பற்றி வேறு 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ராமானுஜம் இப்போது சிஐடியில் இருக்கிறான் என்று தெரியுமோ இல்லையோ? டிபார்ட்மெண்டில் அவனுக்கு ரொம்ப நல்ல பெயர். சீக்கிரம் ப்ரமோஷன் ஆகும் என்று சொல்கிறார்கள் என்று ஒருவர் இன்னொருவரிடம் சொன்னார். அது சவுந்தரத்தின் காதில் விழவும் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசிய ஆசாமியை இவனும் பார்த்தான். அதே ஆசாமிதான் இவன் என்பதில் சந்தேகமில்லை. சவுந்தரத்துக்கு பெரும் திகில் உண்டாயிற்று. உடம்பெல்லாம் சொட்ட வியர்த்தது. வெயில் சகிக்கவில்லை என்று முணுமுணுத்து கொண்டு கை குட்டையினால் வியர்வையை துடைத்து கொண்டான். நீண்ட நாள் வழக்கத்தினால் இயந்திரத்தை போல் வேலை செய்தானே தவிர அவனுக்கு வேலையில் கவனமே இருக்கவில்லை. இந்த சிஐடி போலீஸ்காரன் இங்கே எதற்காக வந்திருக்கிறான்? இத்தனை நாளும் இல்லாமல் இப்போது வர காரணம் என்ன? பணம் குறைந்த விஷயமாக தன் பேரில் சந்தேகம் தோன்றியிருக்க வேண்டும். வேறெதற்காக அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறான்? எதற்காக தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறான்? அன்று சாயங்காலம் வீடு சேர்ந்ததும் தங்கம் அவனை பார்த்து, ஏன் ஒரு மாதிரியாயிருக்கிறீர்கள்? முகம் வாடியிருக்கிறதே என்று கேட்டாள். வேலை அதிகம், வேறொன்றுமில்லை என்று பதில் சொன்னான். மறுநாள் சவுந்தரம் பேங்கிற்கு சென்றபோது, இன்றைக்கு அந்த சிஐடி காரன் அங்கே இல்லாவிட்டால் ஒரு ஆபத்தும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு போனான். இன்றைக்கு அவன் இருக்க மாட்டான், நம்முடைய பயம் வீண் பயம் என்று மனதை தைரியப்படுத்தி கொண்டான். அங்கே அவன் இருந்தால்தான் என்ன, வேறு காரியமாய் வந்திருக்க கூடாதா? பட்டணத்துக்கு வெளியூரிலிருந்து வரும் எத்தனையோ உத்தியோகஸ்தர்கள் அந்த ஹோட்டலில் தங்குகிறார்கள். அந்த மாதிரி இவனும் வந்து தங்கியிருப்பான். நாம் இதற்காக பயப்பட வேண்டும் என்று தேறுதல் சொல்லிக் கொண்டான். இன்றைக்கு அந்த மாடி பக்கம் பார்க்கவே கூடாது. பார்த்தால் நம் பேரில் சந்தேகம் உண்டானாலும் உண்டாகும் என்று உறுதி செய்து கொண்டான். ஆனால் பேங்கையில் அவனுடைய வழக்கமான இடத்தில் போய் உட்கார்ந்ததும் அவனை அறியாமலேயே கண்கள் எதிர்பக்கம் நோக்கின. அங்கே சிஐடி காரன் இல்லை. அப்பா, பிழைத்தோம்! என்ன வீண் பயம், என்ன வீண் பீதி! குற்றமுள்ள நெஞ்சு என்பது சரியாய் போய்விட்டதே. இந்த ஒரு தடவையோடு போதும். இனிமேல் நம் வாழ்நாளில் இம்மாதிரி காரியம் செய்யவே கூடாது. வாசலில் அப்போது மேனேஜிங் டைரக்டரின் கார் வந்து நின்றது. அவர் பேங்கிக்குள்ளே வந்து 10 நிமிஷத்துக்கெல்லாம் சவுந்தரம் தற்செயலாக மறுபடியும் எதிர் மாடிப்பக்கம் பார்த்தான். அங்கே அந்த சிஐடி கழுகு உட்கார்ந்து தன்னை வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். சவுந்தரத்தின் உடம்பு ஒரு குலுங்கு குலுக்கிற்று. மேனேஜிங் டைரக்டரும் இவனும் ஒத்து பேசிக்கொண்டு வந்திருக்க வேண்டும்.
இவன் தன்னுடைய சந்தேகத்தை தெரியப்படுத்தியிருப்பான். மேனேஜிங் டைரக்டர் என்ன சொன்னாரோ என்னமோ, ஒருவேளை அரெஸ்ட் செய்து விடுவதென்று தீர்மானித்திருப்பார்களோ? போலீஸ்காரர்கள் வந்து தன்னுடைய கையில் விலங்கு மாட்டி தெரு வீதி வழியாக அழைத்து போகும் காட்சியை சௌந்தரம் தன் மனதில் கற்பனை செய்து பார்த்து கொண்டான். அந்த காட்சியை மட்டும் தங்கம் பார்த்துவிட்டால் அவன் தேகத்தில் இருந்த ரோமங்கள் எல்லாம் குத்திட்டு நின்றன. போலீஸ்காரர்கள் விலங்குடன் வருவதை ஒவ்வொரு நிமிஷமும் சௌந்தரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஹோட்டல் மாடிப்பக்கம் பார்க்க கூடாதென்று அவன் பல்லை கடித்து கொண்டு சிரமப்பட்டான். ஆனால் அந்த சிஐடி காரனின் கண்கள் தன் பேரிலேயே இருப்பதாக அவனுக்கு தோன்றிக் கொண்டிருந்தது. கழுகு மூக்கும் வெறித்த கண்களும் உள்ள அந்த குரூரமான முகம் அவன் மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. சாயங்காலம் பேங்கை சாத்துகிற வரையில் ஒன்றும் நடக்கவில்லை. நம் பேரில் வெறும் சந்தேகம் மட்டும் தோன்றியிருக்கும். ருசு ஒன்றும் அகப்பட்டிராது. அதனால் தான் அரெஸ்ட் வாரண்ட் எடுக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் அவர்களுக்கு என்ன ருசு அகப்படக்கூடும்? ருசு என்னதான் இருக்கிறது? ஓ, ஒருவேளை தங்க ஒட்டியானம் வாங்கிய செய்தி தெரிந்து போய்விட்டால்? அன்று சாயங்காலம் சௌந்தரம் தங்கத்தை பார்த்து சாதாரணமாய் கேட்பது போல, ஆமாம், ஒட்டியானம் வாங்கி கொண்ட சமாச்சாரம் அடுத்த வீடு அண்டை வீடுகளுக்கெல்லாம் இதற்குள் தெரிந்திருக்குமே, அப்படித்தானே என்று கேட்டான். நன்றா இருக்கிறது. வீடு வீடாக போய் சொல்லி வருவேன் என்று நினைத்தீர்களா? நேற்றைக்கு அடுத்த வீட்டு அம்மாமி பார்த்துவிட்டு அசல் தங்க ஒட்டியான மாதிரியே இருக்கிறது என்றாள். அப்போது கூட நான் நிஜத்தை சொல்லவில்லை. என்ன அவசரம், தானே தெரிகிறது என்று இருந்து விட்டேன். எதற்காக கேட்கிறீர்கள் என்றாள். விசேஷம் ஒன்றுமில்லை. ஆனால் இப்போதைக்கு யாரிடமும் சொல்ல வேண்டாம். இந்த காலத்திலேதான் அசூயை அசாத்தியமாய் இருக்கிறதே என்றான் சௌந்தரம். அதற்கப்புறம் இன்னும் 4 தினங்கள் சென்றன. சௌந்தரம் வழக்கம் போல பேங்கிற்கு போய் வேலை செய்து வந்தான். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அந்த சிஐடி காரன் இருக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டு போவான். அங்கே அந்த கழுகு மூஞ்சியை கண்டதும் ஏமாற்றமடைவான். நாளுக்கு நாள் அவனுடைய பீதியும் பதைபதைப்பும் அதிகமாகிக் கொண்டிருந்தன. 2இல் 1 சீக்கிரம் தீர்ந்துவிட்டால் தேவலை என்று தோன்றியது. இந்த நாட்களில் இரவில் தூங்கும்போது அவனுடைய உடம்பு தூக்கி போடுவதையும் ஏதேதோ பிதற்றுவதையும் கண்டு தங்கத்தின் கவலையும் அதிகமாகிக் கொண்டு வந்தது. ஒரு நாள் பேங்கியில் 2 குமாஸ்தாக்கள் கூடி ரகசியம் பேசிக் கொண்டிருந்ததை சௌந்தரம் பார்த்துவிட்டு அவர்கள் அருகில் தானும் போய், என்ன சமாச்சாரம் என்று கேட்டான். உனக்கு தெரியாதா என்ன? பேங்கில ஏதோ பணம் காணாமல் போயிருக்கிறது. ஏற்கனவே ஊரில் இருக்கிற கேபராவில் அதை வெளியில் விடக்கூடாதென்று மேனேஜிங் டைரக்டர் மூடி வைத்திருக்கிறாராம். திருட்டு போன தொகை எவ்வளவென்று தெரியவில்லை. அது டைரக்டருக்கும் கேஷியருக்கும் தான் தெரியுமாம் என்று குமாஸ்தாக்களில் ஒருவர் சொன்னார். பின்னர் இதற்கு முன்னால் நடந்திருக்கும் பெரிய பேங்கை மோசடி வழக்குகளை பற்றியும் அதில் எல்லாம் எப்படி எப்படி திருடினார்கள், எப்படி எப்படி அகப்பட்டு கொண்டார்கள் என்பது பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். மேற்படி குற்றவாளிகளுக்கு கிடைத்த கடும் தண்டனைகளை கேட்டபோது சௌந்தரத்துக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. ஒரு கேஸில் அப்ரூவர் ஆனவன் மன்னிக்கப்பட்டதை அறிந்த போது நாமும் ஒருவேளை ஒப்புக்கொண்டு விட்டால் மன்னித்து விடுவார்களோ என்று எண்ணினான். ஆனால் அது எப்படி முடியும்? குற்றத்தை ஒப்புக்கொள்வதென்றால் தங்கத்தினிடமும் சொல்லியாக வேண்டும். அவளிடம் எப்படி இந்த வெட்க கேட்டை சொல்வது? அதை விட பிராணனை மாய்த்து கொள்ளலாம். நகை கடையில் ஒட்டியானம் வாங்கியதும் வைரத்தோட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருப்பதும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆர்டர் புத்தகத்தில் இவனுடைய கையெழுத்து கூட இருக்கிறது. ஒருவேளை அங்கே போய் விசாரித்திருப்பார்களோ? இந்த ஒரு வழியில் தான் விஷயம் வெளியானால் வெளியாக வேண்டும். அன்று மாலை பேங்கை மூடிய பிறகு சௌந்தரம் நேரே வீட்டுக்கு போகாமல் கடை தெருவுக்கு சென்றான். வைரத்தோடு தயாராகிவிட்டதா என்று கேட்டுக்கொண்டு, அத்துடன் யாராவது தன்னை பற்றி விசாரித்தார்களா என்றும் தெரிந்து கொண்டு வரலாம் என்று ஒட்டியானம் வாங்கிய கடையை நோக்கி போனான். கடைக்கு கொஞ்ச தூரத்தில் அவன் வந்து கொண்டிருந்த போது மேற்படி கடை வாசலில் மேனேஜிங் டைரக்டர் சகஸ்ரநாமத்தின் மோட்டார் வண்டி நிற்பதை கண்டு திடுக்கிட்டான். அங்கேயே ஒரு சந்தில் ஒதுங்கி நின்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் வண்டி சாலையோடு போயிற்று. அதற்குள் சகஸ்ரநாமம் இருந்தார்.
சரி, நம்மை பற்றித்தான் விசாரித்திருக்கிறார் என்று அவனுக்கு நிச்சயமாயிற்று. பயத்தினால் அவனுடைய நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. கடைக்கு போகலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் யோசித்தான். போய்த்தான் பார்த்து விடலாம் என்று துணிந்து போனான். கடை வாசலில் போனதும் மறுபடியும் ஒரு கணம் தயங்கி நின்று உள்ளே நோக்கினான். அவனுடைய நெஞ்சு ஒரு நிமிஷம் அடித்து கொள்ளாமல் நின்று விட்டது. ஏனெனில் அங்கே கடை முதலாளிக்கு அருகில் அந்த சிஐடி கழுகு உட்கார்ந்து அவருடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தது. கடைக்குள் நுழையாமலேயே சௌந்தரம் விரைவாக திரும்பினான். வீட்டுக்கு எப்படித்தான் வந்து சேர்ந்தானோ தெரியாது. தான் செய்த காரியம் தெரிந்து போய்விட்டது என்பதை பற்றி அவனுக்கு இப்போது சந்தேகமே இருக்கவில்லை. எப்படியும் நாளைக்கு கட்டாயம் கைது செய்து விடுவார்கள். அந்த அவமானத்தை சகித்து கொண்டிருக்க முடியாது. தங்கம் என்ன நினைப்பாள்? அவளுடைய தமக்கைமார்கள் என்ன நினைப்பார்கள்? ஏழைக்கு கொடுத்த என்னுடைய கடைசி பெண்தான் சந்தோஷமாயிருக்கிறாள் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருந்த மாமியார் என்ன நினைப்பாள்? உயிரை விடுவதா அல்லது ஓடிப்போவதா என்பதுதான் இப்போது கேள்வி. உயிரை விடுவதற்கு வழி என்ன என்று யோசிப்பதற்கு கூட அவனுக்கு இப்போது சக்தி இல்லை. மனது அவ்வளவு கலக்கமாயிருந்தது. கடைசியில் இப்போதைக்கு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போகலாம். பிறகு நிலைமைக்கு தகுந்தாற்போல பார்த்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தான். அன்று இரவு தான் சௌந்தரம் தங்கத்துக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவளுக்கு தெரியாமல் வெளியேற முயன்றான். தங்கத்தினிடம் சௌந்தரம் லேசில் உண்மையை சொல்லிவிடவில்லை. கேள்வி கேட்டும் கண்ணீர் விட்டும் ஆணை வைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்படியும் கூட ஒரு விஷயம் சௌந்தரம் அதிகப்படியாக கற்பனை செய்துதான் சொன்னான். ஒரு சிநேகிதன் 2000 ரூபாய் கடன் கொடுப்பதாக சொல்லியிருந்ததாகவும் அது மறுநாள் வந்துவிடும் என்று நம்பி பேங்கை பணத்தை போட்டு ஒட்டியானம் வாங்கியதாகவும் அந்த பாவி பிறகு கையை விரித்து விட்டான் என்றும் கூறினான். தன்னுடைய குற்றத்தை குறைத்து கொள்ளும் எண்ணத்துடனேதான் சௌந்தரம் இப்படி கற்பனை செய்து சொன்னான். ஆனால் இது தங்கத்துக்கு பெரிய ஆறுதல் அளித்தது. கவலையினாலும் கண்ணீரினாலும் பயத்தினாலும் வாடி வதங்கி போயிருந்த அவளுடைய முகம் ஒரு நிமிஷம் பிரகாசம் அடைந்தது. அப்படியானால் எடுத்தது தெரியாமல் இப்போது கூட பணத்தை போட்டு விடலாமே என்று கேட்டாள். இப்போது ரொம்ப நாளாகிவிட்டதே என்றான் சௌந்தரம். அதனால் என்ன மோசம்? நான் பெண் பேதை, ஒன்றும் தெரியாதவள்தான். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறதை கேளுங்கள். இந்த ஒட்டியானத்தை நாளைக்கு காலையில் கொண்டு போய் விற்று விடுங்கள். நல்ல வேளையாக தங்க நகையாக வாங்கினோமே. வைரமாயிருந்தால் பாதி பணம் கூட வராது. விற்றுவிட்டால் கையில் பாக்கி உள்ளதையும் எடுத்துக்கொண்டு நேரே மேனேஜரிடம் போய் நடந்தது நடந்தபடி சொல்லிவிடுங்கள். பகவான் இருக்கிறார், நமக்கு ஒன்றும் கெடுதி வராது என்றாள் தங்கம். ஒரு விதத்தில் அது சரியான யோசனை என்று சமுத்திரத்துக்கும் தோன்றியது. இப்போது உள்ள பேங்கே நெருக்கடி காபராவில் மேனேஜிங் டைரக்டர் கேஸ் நடத்துவதற்கு விரும்ப மாட்டார். பணம் வந்தால் போதும் என்று விட்டு விடுவார். உண்மையை சொல்லி மன்னிப்பை கேட்டுக்கொண்டால் அதற்கு பலன் இல்லாமலா போகும்? ஆனால் எவ்வளவோ ஆசையுடன் தங்கத்துக்கு வாங்கி கொடுத்த ஒட்டியானத்தை உடனே விற்கிறதா? இப்போது அவள் சம்மதித்தாலும் பிறகு வாழ்நாள் எல்லாம் சொல்லி காட்ட மாட்டாளா? என்ன யோசிக்கிறீர்கள்? நான் சொன்னபடி செய்கிறதாக சத்தியம் செய்து கொடுங்கள். இல்லாவிட்டால் விடமாட்டேன் என்றாள் தங்கம். அந்தபடியே அவன் சத்தியம் செய்து கொடுக்கிற வகையில் அவள் விடவில்லை. அடுத்த நாள் காலையில் சௌந்தரம் ஒட்டியானத்தை கடை தெருவுக்கு எடுத்து கொண்டு போய் வேறொரு நகை கடையில் அதை விற்றான். வழக்கம் போல் கூலியை குறைத்து கொண்டு தங்க விலைக்கு எடுத்து கொண்டார்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த 10 நாளில் பவுன் விலை 3 ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருந்தது. ஆகையால் ஒட்டியானத்துக்கு கொடுத்த பணம் அப்படியே திரும்பி வந்துவிட்டது. மேனேஜிங் டைரக்டரிடம் கொண்டு போய் 1500 ரூபாயையும் வைத்து சௌந்தரம் விஷயங்களை சொன்னபோது அவர் ஆச்சரியத்தினால் பிரமித்து போனார். நல்ல வேளை, இன்றைக்கே கொண்டு வந்து கொடுத்தாய். நாளைக்கு டூ லேட் ஆகி போயிருக்கும் என்றார். அவனை மன்னித்து விடுவதாகவும் அவன் மேல் வழக்கு தொடுப்பதில்லை என்றும் வாக்கு கொடுத்தார். இவ்வளவு சுலபமாக காரியம் நடந்துவிடும் என்று சௌந்தரம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆகவே கொஞ்சம் தைரியம் அடைந்து,
சார், தயவு செய்து அந்த சிஐடி காரனை உடனே போக சொல்லிவிடுங்கள். அவன் முழித்து பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு வேலையும் ஓட மாட்டேன் என்கிறது என்றான். மேனேஜிங் டைரக்டரின் புருவங்கள் மறுபடியும் ஆச்சரியத்தினால் நெறிந்தன. எந்த சிஐடி சொல்கிறாய் என்று ஒன்றும் தெரியாதவர் போல கேட்டார். எதிர் ஹோட்டல் மாடியில் இருக்கிறவனைத்தான் சார். அவன் முகத்தை நினைத்து கொண்டால் ராத்திரியில் தூக்கம் வரமாட்டேன் என்கிறது என்றான் சவுந்தரம். மேனேஜிங் டைரக்டர் மூக்கிலே விரலை வைத்து தம்முடைய ஆச்சரியத்தை தெரியப்படுத்தினார். பலே கெட்டிக்காரன் நீ, சிஐடி போட்டிருக்கிறதை கூட கண்டுபிடித்து விட்டாயே. இன்றைக்கு ஒரு நாள் தான் அவன் இருப்பான், நாளைக்கு வரமாட்டான் என்றார். ரொம்ப வந்தனம், கவுண்டருக்கு போகிறேன் சார் என்றான் சவுந்தரம். இவ்வளவு புத்திசாலி இந்த சின்ன வேலையில் இருக்கக்கூடாது. கூடிய சீக்கிரம் உன்னை ஒரு கிளை ஆபீஸ் ஏஜென்டாக போடுகிறேன் என்றார் ராவ் சாஹிப் சகஸ்ரநாமம். சவுந்தரம் மிக்க உற்சாகத்துடன் கீழே சென்றான். அன்று நிம்மதியாக வேலை பார்த்தான். சிஐடி காரனையோ அவனுடைய கழுகு பார்வையையோ கொஞ்சம் கூட லட்சியமே செய்யவில்லை. சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் தங்கத்தினிடம் எல்லா விவரங்களையும் சொன்னான். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக 2 பேரும் ஒரு ஹிந்தி டாக்கிக்கு போய்விட்டு வந்தார்கள். ஹிந்தி டாக்கியில் ஒரு சௌகரியம் உண்டு. திரையில் பேசுகிறது என்னமோ இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் பாட்டுக்கு தங்கள் சமாச்சாரம் பேசிக் கொண்டிருக்கலாம் அல்லவா? ராத்திரி 2 பேரும் வெகுநேரம் வரையில் பேசிக் கொண்டிருந்தாலும் பிறகு நிம்மதியாக தூங்கினார்கள். மறுதினம் காலையில் அடுத்த வீட்டு ஐயாசாமி ஐயர் கையில் காலை தினசரி பத்திரிகையுடன் அவசரமாய் வந்தார். என்ன மிஸ்டர் சவுந்தரம், கடைசியில கல்ல தூக்கி போட்டு விட்டீர்களே என்று கேட்டு கொண்டு வந்தார். சவுந்தரம் ஒன்றும் புரியாமல் என்ன என்ன என்ற பரபரப்புடன் கேட்டான். உங்களுக்கு தெரியாதா என்ன? குபேரா பேங்கி கோவிந்தா ஆகிவிட்டதாமே. சகசரநாமம் எல்லாருக்கும் பெரிய நாமத்தை போட்டுவிட்டு போய்விட்டானாமே என்று சொல்லி பத்திரிகையை கொடுத்தார். சவுந்தரம் அளவில்லாத திகைப்புடன் பத்திரிகையை வாங்கி படித்தான். அதில் பின்வரும் செய்தி கட்டம் கட்டி பெரிய எழுத்தில் போட்டிருந்தது. குபேரா பேங்கில் சில நாளைக்கு முன் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. நேயர்களுக்கு தெரியும். அந்த பரபரப்பு ஒரு வாரமாக அடங்கி இருந்தது. பேங்கிக்கு நெருக்கடி தீர்ந்து விட்டது என்று எல்லோரும் எண்ணி இருந்த சமயத்தில் திடுக்கிடும்படியான சம்பவங்கள் நேற்று இரவு நடந்திருந்தன. குபேரா பேங்கின் மேனேஜிங் டைரக்டர் ராவ் சாஹிப் சகசரநாமம் நேற்று இரவு எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் கைது செய்யப்பட்டார். பேங்கின் கையிருப்பிலிருந்து அவர் ஏராளமான தொகைகளை கையாடி இருப்பதாக தெரிந்தது. சில நாளாக ரகசிய போலீசார் அவரை கண்காணித்து வந்தனர். நேற்று இரவு கைது செய்யப்பட்ட போது அவர் வசம் சுமார் 2 லட்சம் ரூபாய் பெருமான சவரன்களும் தங்க நகைகளும் இருந்தன என்று தெரிகிறது. முந்தைய 2 தினங்களில் அவர் மார்க்கெட்டில் ஏராளமாக சவரன்கள் வாங்கி சேகரித்திருந்தாராம். அவர் மதுரைக்கு டிக்கெட் வாங்கியிருந்த போதிலும் உண்மையில் புதுச்சேரிக்கு போக உத்தேசித்திருந்தார் என்று தெரிகிறது. அவரை நல்ல சமயத்தில் கைது செய்த சிஐடி போலீசாரின் சாமர்த்தியம் பெரிதும் பாராட்டப்படுகிறது. இதை படித்ததும் சுமார் 1/4 மணி நேரம் வரையில் சவுந்தரம் ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தான். யோசிக்க யோசிக்க அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிய வந்தன. சிஐடி காரன் பேங்கியை காவல் புரிந்ததெல்லாம் தனக்காக அல்ல, மேனேஜிங் டைரக்டருக்காகத்தான். தான் ஒட்டியானம் வாங்கிய நகைக்கடையில் மேனேஜிங் டைரக்டர் சவரன் வாங்கியிருக்க வேண்டும். அவர் அங்கே என்ன செய்தார் என்றுதான் சிஐடி காரன் விசாரித்திருக்க வேண்டும். தனக்கு ஒரு ஆபத்தும் ஏற்பட்டிருக்கவில்லை. பணம் திருப்பி கொடுத்திருக்க வேண்டியதே இல்லை. வீண் பயம், வீண் நஷ்டம். அவனுடைய மனம் ஒருவாறு தெளிவடைந்ததும் உள்ளே போய் தங்கத்தை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னான். அவளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். நாம் பயப்பட்டதெல்லாம் வீண் என்று சவுந்தரம் சொன்னபோது அவனுடைய மனதில் இருந்ததை தெரிந்து கொண்ட தங்கம், நல்ல வேளை நேற்றைக்கே ஒட்டியானத்தை விற்று பணத்தை கொடுத்து தொலைத்தீர்களே. இல்லாமல் போனால் அது நம் தலையில் எப்போதும் ஒரு பெரிய பாரமாயிருக்கும் என்றாள். இதற்கு என்ன பதில் சொல்வதென்று சவுந்தரத்துக்கு தெரியவில்லை. சற்று நேரம் கழித்து திடீரென்று, தங்கம், இதில் இன்னொரு சங்கடமும் இருக்கிறதே. பேங்கியை மூடிவிட்டபடியால் எனக்கு வேலை போய்விட்டதே என்று கவலையுடன் கூறினான். வேலைதானே போச்சு, போனா போகட்டும். நீங்கள் போகாமல் இருக்கிறீர்களே, அதுவே எனக்கு போதும் என்றாள் தங்கம்.
சௌந்தரம் வேறொன்றும் சொல்லத் தோன்றாமல் என் தங்கமே என்றான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.